நம்ம இருந்த வண்ணமாக அனைவரும் கண்களை மூடி சிறிது நேரம் தேவனை நாம் ஆராதித்து இந்த குருத்தொலை ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம் அனைவரும் தொழுது கொள்ள போகிறோம். எல்லா கண்களை மூடி தேவன் இந்த ஒரு வார காலம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து, ஆண்டவரே நன்றி நிறைந்த இதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நான் நிற்பதும் ஆண்டவரே நிலை நிற்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. அப்பா நான் நிர்மூலமாகாது இருப்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே ஆண்டவரே, நாள்தோறும் உங்களுடைய கிருபையினால எங்களை நீர் வழி நடத்தினீங்க, உங்களுடைய இரக்கங்களினால எங்களை வழி நடத்தினீங்க. அப்பா ஆண்டவரே, நீர் உம்முடைய வழி நடத்தனால நாள்தோறும் வழி இதுவே, பாதை இதுவே, இதில் நீ செல்லு, நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் எங்களை அரவணைப்பது போல நீர் எங்களை அரவணைத்து வந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த காலை வேளையில முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை தொழுது கொள்ள, ராஜாதி ராஜாவான மேசியாவாக உம்மை தொழுது கொள்ள நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் துதி பலிகளில் நீர் பிரியப்படுகிற தேவன். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் உலாவுகின்ற தேவன். ஆண்டவரே, அன்று சாலமனுடைய ஆலயத்தில் உலாவின தேவன் இன்று எங்கள் மத்தியில் உலாவும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையில் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற அபாத்திரமான காரியங்கள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் ஒரு விஷய கல்வாரி சிந்த ரத்தத்தினால நீர் அவற்றையும் மன்னித்து உமக்கு ஏற்ற துதி ஆராதனையாக நீர் எங்களை அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் மாத்திரம் உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளும் புறமுமாக நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவ சுவர்கள் உமக்கும் எனக்கும் தடையாக இருந்துடவே கூடாது ஆண்டவரே. முழு மனதோடு பயபக்தியோடு பரிசுத்த அலங்காரத்துடனே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் சொல்லி, எங்கள் மேசியாவே, எங்கள் இரட்சகரே, எங்களை காப்பாற்றுகிறவரே என்று சொல்லி நல்ல சோத்திரங்களை எடுப்போமா? எல்லா சோத்திரங்களை எடுப்போம். சிறிது நேரம் எல்லா துதிகளை எடுப்போம். சோத்திரப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே சோத்திரம், அன்பான் பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம், சோத்திரம் துதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தவும் மாணவர், நீர் அல்பா ஒமேகாவும் மாணவர் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த முழு உலகையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே உருவாக்கின தேவன் ஆண்டவர். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அகிலத்தையும் மகாயத்தையும் உருவாக்கின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. நீ சாலமோனிலும் பெரியவர், நீர் யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய செய்கைகள் மகத்தானவைகள், உம்முடைய செய்கைகள் அதிசயமானவைகள் ஆண்டவரே. உம்முடைய சொந்த சாயலாகவே எங்களை நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய நாசியின் சுவாசத்தை தந்து எங்களை நீ சுவாசிக்கும்படி செய்த தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு புது ஜீவனை தந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களின் தேவன் நீர், ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன் நீர், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்று மோசே உடனே கூறின தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறவராகவே இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறீங்க. நாங்கள் பலவீனமான நேரத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நாள்தோறும் சுகத்தை தருங்க நீர் யெகோவா ராஃபா. ஆண்டவரே, எங்களுக்கு நாள்தோறும் சமாதானத்தை தருகிறீர் நீர் யெகோவா ஷாலோம் ஆண்டவரே. எங்களுக்கு நாள்தோறும் வெற்றியை தருகிறீர், ஜெயத்தை தருகிறீர் ஆண்டவரே. நீர் யெகோவா நிசி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் நல்ல தேற்றற வாழன் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகத்தில் யாவையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக எங்கள் மீறுதலுக்காக அடிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே. இந்த காலவேளையில் நன்றி இதயத்தோடு வந்திருக்கிறேனப்பா ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் துதிக்க வந்திருக்கிறேன் நேசரே. உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா என்று சொல்லி துதிக்க போறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர்ல அவர் கழுதை குட்டியிலும் கழுதை குட்டியான மரியின் மேலும் அவர் ஏறி வந்தார். அவர் பவனியாக ஏறி வந்தார். அவர் பவனியாக வரும்போது ஜனங்கள் எல்லாம், மேசியா, எங்கள் இரட்சகரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்கள் மெய்ப்பரே என்று சொல்லி எல்லாம் ஆர்ப்பரித்து துதித்து பாடினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்.
அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த சமயத்தில் அவர் எருசலேம் பக்கம் வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து, நீர்தானங்கள் ரட்சகர், நீர்தானங்கள் ராஜா என்று சொல்லி துதித்து பாடினாங்க. துதித்து அவரை போற்றி துதித்தாங்க. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்கள் ரட்சகரே, எங்கள் வாழ்க்கையில பாவத்தை மீட்கும்படியாக வந்த ரட்சகரே, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, உம்மை நான் இந்த காலை வேளை உயர்த்துகிறேன் தகப்பனே என்று சொல்லி இந்த காலை வேளையில் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாசனத்தில் நாம் பார்க்கிறோம், மேகவா ஈரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாரும் அமருவோம். இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் கைகளில் குருத்தோலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா, எல்லாம் காட்டுங்க குருத்தோலை. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைனா என்ன ஞாபகம் வருது? நமக்கு என்ன ஞாபகம் வருது? எஸ் ராஜா கழுது குட்டு மேல அவர் பவனியாக வந்தார். எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்களுக்காக தான் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. என்ன பாட்டு? குட்டி நானையா, குட்டி நானையா, எஸ் ராஜா. வெரி குட். பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த இயேசு ராஜாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். குருத்தோலைகளை அசைத்து, குருத்தோலைகளை உயர்த்தி, எங்கள் ராஜாவே, எங்கள் மீட்பரே என்று சொல்லி அன்று எருசலேம் ஜனங்கள் அனைவரும் துதித்து ஆராதித்தாங்க. எல்லாம் போற்றி துதித்தாங்க. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும். நீர் யெகோவா ரூவா, நீர் ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் என்ன பண்ண போகிறோம்? உம் நாமம் வாழ்க ராஜா என்று சொல்லி போற்றி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, போற்றி துதிக்கலாமா இந்த காலை வேளையில்? ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு குருத்தோலைகள் அசைத்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுங்க, உம்முடைய நாமம். ஆமென். எல்லாம் துதித்து சொல்லுவோமா? ஆமென். முதலாவதாக இந்த பாடலை நம் அனைவரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி குருத்தோலைகளை அசைத்து நாம் பாடுவோம். பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேதமாய் வாழுமையா, உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாழுமையா. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா,
வெற்றி தருவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. நீரேக வருவா, நீரேக வரப்பா. ஆமென். யெகோவா, யெகோவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா, யெகோவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா, ராஃபா, சுகம் தருபவரே. யெகோவா, ராஃபா, சுகம் தருபவரே. வாழ்க ராஜா. மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா. ஆமென். அன்று ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து அவர் வரும்போது, எங்கள் ரட்சகரே, நீங்க தான் எங்க ஆளணும், நீங்க தான் எங்க ராஜா, நீங்க தான் எங்க காப்பாற்றுகிறவர், இந்த ரோம பேர அரசிலிருந்து நீங்க தான் என்ன பண்ணாங்களே காப்பாற்றணும், விடுவிக்கணும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து. ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகை அந்த இடத்துல நடப்பதனால மக்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து என்ன பண்ணாங்க? கூடி வந்தாங்க. உலகமெங்கும் இருந்து என்ன பண்ணாங்க? அந்த இடத்திற்கு எருசலேமுக்கு கூடி வந்தாங்க. ஏன்னா அந்த சிறுவல் நாட்டில் அது முக்கியமான பண்டிகை. நியாயப்பிரமாண நாட்கள் இருந்து அந்த பஸ்கா பண்டிகை மிக விமர்சையாக ஒரு கொண்டாட்டமாக என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நோம்பி சொல்லுவோம்ல, ஃபங்க்ஷன், நோம்பிக்கு வந்துட்டாங்களா, நோம்பிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி எங்கெங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் இப்போ எப்படி சென்னை, பெங்களூர், தூரமாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு என்ன பண்ணுவாங்க? வந்தாங்களா, பையன் எப்போங்க வருவான்? நோம்பிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மாதிரி பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஊர்லேருந்து, டிஸ்டன்ஸ்லேருந்து, எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. எல்லாருமே ஒன்று கூடி அந்த இடத்துல ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, அந்த பஸ்காவை அவங்க அனுசரிப்பாங்க. அந்த டைமில் இயேசுராஜா வரும்போது ஒரு அட்டென்ஷன் வருது. பார்த்தீங்களா? என்ன அட்டென்ஷன் வருது? அவர் கழுதை குட்டி மேலே, கழுதை குட்டியான மரியின் மேலும் என்ன பண்ணுறாரு? ரெண்டுத்து மேலே என்ன பண்ணுறாரு? அவர் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த ஆண்டில் நம்ம இந்த குருத்தொலை ஞாயிற்றில் நம்ம தியானித்தோம். ரெண்டு மேலே அவர் என்ன பண்ணார்? ஏறி வந்தார். அப்போ உடனே ஜனங்கள் எல்லாம், யாருப்பா இவர்? கழுதை குட்டி மேலே வரலாம், கழுதை மேலே வரலாம், கழுதை குட்டியான மரியின் மேலே என்ன பண்ணுறாரு? அவர் ஏறி வருகிறார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டென்ஷன், ஒரு கவன ஈர்ப்பு மக்கள் மத்தியில் உண்டானது. அப்போ ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க, யாருப்பா இவர்? ஏன் இப்படி வராரு? இவர் தான் மேசியா. சீஷர்கள் சொல்கிறாங்க, இவர் தான் ரட்சகர். உடனே ஜனங்கள் எல்லாம், ஆமாங்க, எனக்கு இவரை தெரியும், இவர் அன்னைக்கு குஷ்டரோகிக்கு சுகம் தந்தார், இவர் குடிருக்கு பார்வை தந்தார். ரீசெண்டாக என்ன நடந்துச்சு தெரியுமா? பக்கமா அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவர் முடித்தவுடன் தான் இந்த எருசலேமுக்கு வருகிறார். அப்படியா? லாசரு உயிரோடு எழுப்பினாரா? மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரா? அப்ப வல்லமையுள்ள ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அப்ப இவர் தான் ரட்சகர், இவர் தான் ராஜா, நம்ம மீட்க வந்த ராஜா இவர் தான் என்று சொல்லி மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? போற்றி துதித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ண போறோம்? ஆண்டவரே, நீர் தான் எங்களை மீட்க வந்தீங்க, உமக்குள்ள நான் வாழ்கின்றேன், கிறிஸ்துவுக்குள் வாழும்போது எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையில சில வேளையில என்ன வரலாம் சொல்லுங்க? என் ராஜா முன்னே செல்கிறார், இந்த வரியில பார்க்கிறோம்.
என்னென்ன துன்பம் வந்தாலும் நான், சத்தமா சொல்லுங்க, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன், ஏனென்றால் என் ராஜா முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப அவர் வந்துட்டு போயிட்டாரு. இப்ப எங்க போயிருக்காரு? எங்க போயிருக்காரு? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எங்க போயிருக்காரு? பரலோகம் போயிருக்காரு. கிறிஸ்தவனோட நோக்கம் என்ன? ரட்சிக்கப்பட்டோட நோக்கம் என்ன? என் ராஜா முன்னே போயிட்டார், ஜெயம் பெற்றவராக போயிட்டார். நானும் தேவனுடைய பிள்ளையாக நானும் என்ன பண்ணுவேன்? ஜெயம் பெற்று போவேன். என் ராஜா முன்னே செல்கிறார், நான் கலங்கிடவே மாட்டேன். என் ராஜா ஜெயிச்சார், நானும் ஜெயிப்பேன். என் மீட்பர் ஜெயிச்சார், நானும் ஜெயிப்பேன். அதனால தான் சொல்றது இந்த வசனம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி மாத்திரமே என் வாழ்க்கையில உண்டு. அருமையான அர்த்தமுள்ள பாடலை நல்லா பாடுவோமா? மகிழ்ச்சியோடு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கைகளை தட்டி பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கைகளை உயர்த்தி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நல்லா சத்தமா பாடலாம். எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தான் அதிகாரம் எல்லாம் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். ஆமென். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன்.
கண்ணீரெல்லாம் துடைப்பார், எங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்ம ராஜா முன்னே சென்றுட்டாரு. அன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஏசப்பா இன்னைக்கு அப்படியே அந்த கழுதை மேலே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போயிருப்பாரு? சீசர்களை பார்த்து வேண்டாம்ப்பா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அங்கே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து என்ன பண்ணாங்க? போற்றி துதிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் நம்ம குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே என்று சொல்லி அழைப்பார்கள். இது ஆக்சுவலாக நம்ம பார்க்க போனால் அது பெயின் சண்டே. நமக்கெல்லாம் பாம் சண்டே, ஏசப்பாக்கு அது என்ன? பெயின் சண்டே. உன்னை மீட்கும்படியாக தான் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு கவன ஈர்ப்பு செஞ்சு நான் வரேன். ஆனால் மக்கள் எல்லாம் உலக பிரகாரமாக தான் இயேசுவை என்ன பண்ணாங்க? தேடுனாங்க. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. எங்கள் ரட்சகரே, இந்த ரோம அரசத்துலேருந்து என்னை காப்பாற்றணும், இவன் கையிலேருந்து என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் எங்களுக்கு ராஜா வரணும், நீங்கள் தான் எங்களை மீட்கணும் என்று சொல்லி அதுக்காக மாத்திரமே மக்கள் எல்லாம் குருத்தொலைகளை அசைத்து அசைத்து துதித்து துதித்து பாடினாங்களே தவிர முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே ஜனம்தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுது? சிலுவையில் அறையும். அவங்க உண்மையா அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இவர் எங்கள் ரட்சகர், இவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மேசியாவா என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ள அந்த டைமில் ஒரு பரவசத்தில் பரவாயில்ல நம்ம மீட்கும்படியாக ஒருவர் வந்துட்டாரே என்று சொல்லி தான் பண்ணார். அதனால தான் தேவன் சொல்கிறார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கப்பா. பார்த்தீங்களா? எனக்காக அழாதீங்க அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் கட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் இல்லை. அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசணும்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர வேறு எதுக்குமே வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தின் அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் என்ன பண்ணல? அறிந்து கொள்ளவே. அப்படிதானங்க? அறிந்து கொள்ளல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்றாங்க? எல்லாருமே ரட்சகரே, மேசியாவே அப்படி சொல்லி எத்தனையோ நாமங்களை இப்ப சொல்லி நம்ம பாடணும் இல்ல? ஏகவா ஈரே, ஏகவா ஷம்மா என்று சொல்லி எல்லாருமே சோத்திர பலிகள் எடுக்கிறோம், துதி பலிகளை எடுக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், பூமி குருவிகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உனக்கு நன்மை உண்டாக உனக்கு இது பண்ண, அதுக்கெல்லாம் நீ என்னை பின்பற்றி வராத, என் கூட ஜெயங்கொள்ள. நான் முன் சென்று இருக்கிறேன் ஜெயம் பெற்று. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடும் போது நீ எதிர்பார்க்கறது எல்லாமே உன் கூடவே வந்து தருவேன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அதனால எழுந்து நின்று நீங்க என்ன பண்ண போறோம்? நான் யாருக்குள்ள வாழ்றேன்? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்கா எல்லாத்துக்கும்? அந்த நிச்சயம் இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? கிறிஸ்துக்குள் வாழ்ற நிச்சயம். அதனால அந்த நிச்சயத்தோடு எப்போது வெற்றி வெற்றி தான் எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் நாமத்திற்கு சோத்திரம். ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த பாடலை ஒரு விஷயம் நாம் பாடி நம்ம அடுத்த பாடலுக்கு நேராக காண சொல்ல நல்ல உற்சாகமாக பாடுவோமா? ஒரு வரி மாத்திரம் நாம் பாடுவோம்.
உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து, குருதோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோகத்திலையும் குருத்தோலைகளை உயர்த்தி என்ன பண்றாங்களா? துடிச்சு பாடுறாங்களா? ஹல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வருகிற நாம் நம்ம சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்றோம்? குருத்தோலைகளை எடுத்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்கு எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா. நம்ம வெறும் வாயின் வார்த்தைக்கு சொல்லல. ஹல்லேலூயா. ஒரு பாரவசத்துல சொல்லல. எல்லாருமே சொல்றாங்கப்பா அவர் நல்லவர், நானும் நல்லவர்னு சொல்றேன். அப்படி இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்த்தேன். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? விடுதலையோடு துதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் விடுதலையோடு துதிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க? ருசிச்சு பார்த்துருப்பீங்க. உங்களால் விடுதலையோடு துதிக்க முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் எல்லாம் ஓசனா ஓசனான்னு கோஷமிடும் போது பக்கத்தில் இருக்கவங்கள என்ன பண்ணாங்க? வெளியூர்லேருந்து வந்தவங்கள என்ன பண்ணாங்க? ஓ, இவர் ரட்சகர் போலப்பா, வாப்பா குருத்தோலை எடுப்போம், ஆட்டுவோம். அது மாதிரி அந்த 2 வகையான மக்கள் அந்த லிஸ்ட்டில் போயிடும். அதனால் எப்பயுமே நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கணும்? எப்படி எந்த லிஸ்ட்டில் இருக்கணுங்க? எனக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார். அந்த ராஜாவை என்ன பண்ண போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல் இது. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், அவர் மீண்டுமாக. ஆமென். ஓசன்னா ஜெயமே என்று சொல்லி இந்த அருமையான பாடல். இந்த பாடலில் தான் நான் பார்க்கிறோம், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும் பயமில்லை, கலக்கமில்லை. ஹல்லேலூயா. இது என்ன அர்த்தம்னா, இந்த பாதையில் அவர் ராஜான்னு ஏற்றுக்கொண்டு போகும்போது யோர்தான் வரும், வெள்ளம் வரும். ஹல்லேலூயா. இயேசு ராஜா என்னோடு இருக்கிறார். அந்த நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது யோர்தான் என்ன பண்ணுவோம்? கடப்போம். செங்கடல் என்ன பண்ணுவோம்? கடப்போம். ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும், வாழ்க்கையில் என்னென்ன நஷ்டம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த அருமையான பாடலை பாடுவோமா? ஆமென். கொடுத்தலைகள் அசைத்து பாடுவோம். முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா சொல்லுவோம். ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. ஆமென். அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம்.
ஓசன்னா ஜெயமே ஆமென் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க விசுவாசமாய். யோர்தான் வந்தாலும் சரி, எரிகோ கோட்டை வந்தாலும் சரி. ஆமென். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் ஆமென். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் சொல்லுங்க. பயமும் இல்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஆமென். என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா அப்படியே பாட போறோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை ஆமென். அல்லேலூயா துதி மகிமை நமக்கு முன்பாக என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே சொல்லுவோம். ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ ஆமென். யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் வேகம் சென்றிடுவோம். வருதே. ஓசன்னா ஆமென். ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா
ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தை, இந்த ஜெய ஜீவித்தை வாழும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த பவனி வந்த நோக்கமே அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கூட்ட ஜனம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்ட ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர் தெளிவாக இருந்தார். ஹல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு பிக்க போகிற பஸ்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் சரீரத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? புசிக்க போகிறீங்க. என்னுடைய ரத்தத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பானம் பண்ண போகிறீங்க என்று சொல்லி தான் ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி தரும்படியாக அவர் இந்த நாளிலிருந்து தான் அவருடைய பாடின் அந்த நாட்கள், இந்த மரணத்தின் நாட்கள், இந்த நாளிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா, ஆமென். அனைவரும் அமருவோமா? அமர்ந்து ஒரு பாடலை நான் பாட போகிறேன். ஹல்லேலூயா. அதனால் இயேசப்பா நமக்காக எவ்வளோ காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த அருமையான இந்த நாளில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? நினச்சி பார்க்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென். இந்த நாளில் நான் குருத்தோலை அசைத்தேன், வருஷம் நடக்குது, வருஷம் சிலுவை செய்வாங்க, வருஷம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பவனியாக வந்த செய்தியை கூறுவார்கள் என்று சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நாட்களை நம்ம நினச்சி பார்ப்போம், வருடம் நினச்சி பார்ப்போம். ஆனால் இந்த ஆண்டில் நம்ம ஒன்று நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் மீண்டுமாக வரப்போகிறீர். அந்த மீண்டுமாக வரும்போது அன்று கழுதியின் மேலே நீங்கள் வந்தீங்க எருசலேம் நகரில். இன்னைக்கு மீண்டுமாக இந்த உலகத்தில் நீங்கள் ராஜாதி ராஜாவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவர் வரப்போகிறார். வெற்றி சிறைந்த ஒரு மன்னனாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த டைம் வரும்போது அவரை எல்லாருமே என்ன பண்ணாங்க? துவிச்சாங்க, சிலவங்க ஏளனம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஏளனம் செய்கிறாங்க. ஏசப்பா வராருன்னு சொல்கிறீங்க, எங்கெங்க வராரு? ஹல்லேலூயா. உலகம் பேசுதில்ல, வராரு, நீங்கள் ராஜாதுங்கிறீங்க, அதுதான் அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. சிலவங்க உயிர் தெழுந்துட்டாங்கல்ல, திருப்பி அப்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி தான் நம்மெல்லாம் ஒரு கூட்டச்சனம் எப்படி இருக்கிறோம்? என் ராஜா மீண்டும் வருவார், வரப்போகிறார், எனக்கு வெற்றி தருகிறவர் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர்ப்பரித்து துதிச்சு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இதே மாதிரி தான் அந்த நடந்த அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வருவார், அப்போ நம்ம குருத்தொலைகளை உயர்த்தி என்ன சொல்லுவோம்? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் வீணா போல, நான் அபிஷேகத்தை பற்ற நோக்கம் வீணா போல, தேவனை அறிந்ததை நான் வீணா போல, அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடந்தது. என்னை மீட்கும்படியாக அவர் சீயோனிலிருந்து என்னை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணார்? என்னை தேடி வந்தார் என்று சொல்லி முழங்க போகிறீங்க, துதிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அதனால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன பண்ணும்? விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்லுங்க, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்லுங்க, நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய ராஜ்யம் அங்கே. சொல்லுங்க, நம்முடைய ராஜ்யம் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. நாட்கள் மிக மிக கடைசி நாட்கள் ஆகி கொண்டு இருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் அடுத்த ஆண்டு வருகிற நாட்களில் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த பாடலை பாட்ட மாதிரி, வெள்ளம் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த மீட்பன் நம்மோடு இருக்கிறார். அதனால் தைரியமாக எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் பணங்காசு தராத மகிழ்ச்சியெல்லாம் யாரால் தர முடியும்? மனசுனால எந்த மகிழ்ச்சி தர முடியும்? பணங்காசு இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி தர முடியும். அழகு இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி தர முடியும். சில காரியங்கள் உலகம் எதிர்பார்க்கும், சில காரியங்கள் உலகம் எல்லாமே வச்சிருக்குது. ஆனால் தேவனிடத்தில் அப்படி இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் நல்லோர் மீறியும் தீயோர் மீறியும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை தருகிறார். ஒருவனு கெட்டு போவது என்னுடைய சித்தம் இல்லை. ஆனால் இந்த நாளில் நீங்கள் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜா மீண்டும் வரப்போகிறார். அதனால் அவர் நல்லவர் என்று சொல்லிட்டு, வல்லவர் என்று சொல்லிட்டு அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. அவர் மீண்டுமாக வருவார். ருசிச்சு பாருங்க, அனுபவிச்சு பாருங்கன்னு சொல்ல போறீங்க. சொல்லுவீங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? நான் அப்பயே சொல்லிட்டேன், 2 கூட்டம்
ஹோசன்னா அல்லேலியான்னு சொல்கிற கூட்டமே நாளைக்கு என்ன பண்ணிடும்? பிரச்சனை வந்தால் மதில் வச்சிரும். ஓகேவா? முன் செய்யப்பட்டவைகளே பின்னும் செய்யப்படும் பிரசங்கி சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி தான் அன்றைக்கி ஹோசன்னான்னு சொல்லிட்டு இருந்தவன், பைபிள் தூக்கினவன், ஒர்ஷிப் பண்ணவன் எல்லாருமே ஒரு பிரச்சனை இதுன்னு வரும்போது இயேசுவை என்ன பண்ணிடுவான்? இன்னைக்கு அந்த கூட்டமாக இருக்கக்கூடாது. சிலுவையில் அருகே அன்பின் சீஷன் யோவானை போல நிற்கிறவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை உபத்திரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவர் பக்கத்திலேயே நிற்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, அந்த அபிஷேகத்தை தந்திருக்கார். அதனால் இழந்து போகாதீங்க. யாரையும் பார்க்க வேண்டாம் உங்கள் ஜீவியத்தில். சொல்லுங்கள், யாரையுமே சொல்லுங்கள், யாரையுமே பார்க்காதீங்க. யாரை பார்க்கணும்? உங்கள் கண்கள் எங்கே பார்க்கணும்? எங்கே பார்க்கணும்? மேலானவைகளே பார்க்கணும். அவரை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். மனுஷங்களை பார்த்தா ஜெயிக்க முடியாது. மனுஷன் வீழ்ந்து போவான், தேவன் ஜெயித்தவர். அல்லேலூயா. மனுஷன் வீழாமல் இருக்க முயற்சி செய்கிறான், ஜெயம் வாழ முயற்சி செய்கிறான். மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கு யார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்? சொல்லுங்க, யாரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்? ஏசப்பா, விஜயா, அஜித்தா? இன்னைக்கு வாலிப பசங்களை கேட்டால் சொல்லுவாங்க, ஆக்டர்ஸ் பேர் சொல்லுவாங்க, சில நிறைய பெரிய பிளேயர்ஸ் பேரை சொல்லுவாங்க, சிறந்த தலைவர்கள் பேரை சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிச்சவங்க. ஆனால் நம்ம இயேசு ஒருவர் மட்டும்தான் வேதாளத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும், போற்ற வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையும் ஏசப்பா என்ன பண்ணிடக்கூடாது? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்தெந்த டைம்லலாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீங்களோ, ஆண்டவருக்கு விரோதமாக துணிகரமாக நீங்கள் செய்கிற பாவங்கள் அவரை சிலுவையில் மீண்டுமாக அறைய நீங்கள் இன்று ஆராதனை செய்தாலும் பாவம் செய்யும் போது மீண்டுமாக அவரை சிலுவையில் அறையிறோம். அதனால் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணுங்க? இந்த ரெண்டாவது தரப்பட்ட கூட்டமாக தான் இருக்கணும். அந்த கூட்டம் போற்றியும் பாடும், சர்ச்சிலையும் துதிக்கும், வெளியிலையும் துதிக்கும், எந்த சூழ்நிலையும் ஏசப்பா விட்டு கொடுக்காது அந்த கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீ பெரியவர், நீ சிறந்தவர் என்று சொல்லி, நீ யோசனையில் பெரியவர், ஆராதனை செயல்களிலே வல்லவர், ஆராதனை. அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடுவோமா? ஒரு யோசனையில் பெரியவர், ஒரு செயல்களில் வல்லவர். நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு வச்ச காரியம் எல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்லாம் நமக்கு தெரியாது. எல்லாமே அவர் கடத்துல தான் இருக்குது. நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. ஆகாயத்தை பறவையை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, அது ஏதோ ஒன்று விதைக்குதா, இருக்குதா, அது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பரமபிதா என்ன போஷிக்கிறார், நடத்துறார். ஆனால் 5 அறிவு உள்ள உயிரினங்களே மகிழ்ச்சியை சந்தோஷமாக துதிக்கும் போது அவருடைய சொந்த சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் ஒன்றும் என்ன பண்ணுறான்? பிரச்சனை, போராட்டம், கவலைவெல்லாம் தாக்கம் வந்துச்சுன்னா ஒன்றும் சோர்ந்து போயிடுறான். பேசவே மாட்டாங்க, யார்கிட்டையும் சைலண்டாக போயிடுவாங்க, லாங் ஃபேஸ் வந்துடும். என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி தாண்டுவேன், இந்த போராட்டத்தை எப்படி தாண்டுவேன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு திகிலோடுவே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏசப்பா அப்படி இருக்க நம்மளை அழைக்கல. நீ ஜெயாளி, நீ ஜெயம் பெற்றவன். நான் உலகத்தை ஜெயித்தேன், உனக்காக தான் நான் கழுதை குட்டை மேல வந்தேன், உனக்காக தான் நான் மரித்தேன், உனக்காக தான் நான் பாடுபட்டேன், உனக்காக எத்தனை கஷ்டங்கள் நான் ஏறெடுத்தேன். உன்னை கண்மணி போல நான் தானே காக்கிறேன், கழுகு போல நான் தானே உன்னை சுமக்கிறேன். என்னமோ நீயே உன்னை சுமக்கிற மாதிரி நினைக்கிற, உன் குடும்பத்தை நீயே உன்னை சுமக்கிற மாதிரி நினைக்கிற. 24 மணி நேரம் நீ கண்ணை திறந்து பார்த்துட்டா இருக்கிற. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ வெளியில செல்லும் போது வரும்போது நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் பிள்ளைகளை நான் தான் பாதுகாக்கிறேன். 24 மணி நேரம் உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார், ஆண்டவர் தான் நடத்துறார். அதனாலதான் அவர் சொல்றார், நான் யோசனையில் பெரியவர், நான் செயல்களில் வல்லவர்,
இந்த பூமியில் உள்ள கண்ணுனால, பூமியில் உள்ள அறிவினால நீ என்னை அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று அவர் கூறுகிறார். அல்லேலூயா. அவர் உறுதியான அடித்தளம் நமக்காக இருக்கணும். விலை உயர்ந்த மூளைக்கல்லல் அவர் தான். ஆகாது என்று தள்ளின கல்லே அன்னைக்கு ஆகாது என்று தள்ளுனாங்க, அவரே தலைக்கு மூளைக்கல்ல ஆனார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க தொழில ஆகாது என்று தள்ளுன உங்க வாழ்க்கைய ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ அவர் அழைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியே, நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஏதோ வந்தேன், வாழ்ந்தேன், சென்றேன், அப்படி இருக்க கூடாதப்பா. ஒரு ஜெய ஜீவித்த வாழ்னப்பா. இந்த குருத்தோலை ஞாயிறு எனக்கு அதுதான் கற்று தருகிறது. அந்த குருத்தோலை எப்படி வளைந்து நெளிந்து நம்மை உயர்த்தி அது துதிக்குதோ, வாழ்க்கையில சில வேளையில ஆண்டவர் நம்மை வளைக்கும் போது ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சிலுவை செய்வதற்கு அந்த குருத்தோலை எப்படியெல்லாம் தன்னை வனைய ஒப்பு கொடுக்குது. அதே போல தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சில வேளை நம்ம ஒப்பு கொடுக்கும். நம்முடைய கடினம், நம்முடைய இதய கடினத்தை, நம்முடைய நிர்விசாரத்தை எல்லாம் தூக்கி போட்டு தேவனுக்கு முன்பாக உண்மையோடு நீங்க இருக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில வச்ச அந்த யோசனை, உங்க வாழ்க்கையில வச்ச அந்த திட்டம் நிச்சயம் அது நிறைவேறும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில சொல்ல போறீங்க, ஏசப்பா, எதை நினைச்சிடுமே நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன். மனிதர்களிடத்துல புலம்புறது அது வீண் விருதா. எனக்காக ஜெயம் தந்த இயேசுவிடத்துல நான் எல்லா காரியத்தையும் சொல்லுவேன். அப்பா, எனக்காக பிக்கப்பட்ட பஸ்காவே, எனக்காக மீண்டும் வரப்போகிற ராஜாவே, இந்த காலை வேளையில உமையே உயர்த்துவேன் ஆண்டவரே. என்னுடைய யோசனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. பவுலை போல கூறுகிறேன், அனைத்தும் நஷ்டமும் குப்பையமாக எண்ணுகிறேன், நீர் மாத்திரமே பெருகணும் ஆண்டவரே. சிலுவை குறித்து, ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டப்பா. என் வாழ்க்கையில சகலத்தை அறிந்தவர், உமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லா கண்களை மூடி இந்த பாடலை பாடுவோமா? எசப்பா, அழுகை செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்போம். உங்க மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கேட்போமா? கண்மணி போல காக்கிற தேவன் அவர்.
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நம்முடைய உறுதியான அடித்தளம் அவரே. மக்கே ஆராதனை அப்பா. நீ விலை உயர்ந்த கல். என் வாழ்க்கையில நீர் தான் நம்பிக்கை நங்குறோம் சொல்லுவோமா? உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூலைக்கல்லே ஆராதனை ஆராதனை உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூலைக்கல்லே ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சொல்லுவோம். பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன் தேவனே ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அருமையான நல்ல நாளில் தான் எருசலேம் நகரத்துல வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். இந்த வெள்ளையேறப்பட்ட இந்த ரட்சிப்பு இந்த 3 மலு குலகத்துக்கும் தந்தர வேண்டும் என்று சொல்லி சாலமோனுக்கு அற்பாடு கழுதை குட்டியின் மேல ஏறி வந்து ராஜாவாக அவர்களுக்கு காட்சியளித்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்துல பஸ்கா பண்டிகை மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது. எல்லாம் பார்க்கறாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல தேவாலயத்துக்கு செல்கிறார். எல்லா மக்களையும் பார்க்கிறார். எல்லாத்தையும் புறம்பே விரட்டி அடிக்கிறார். இன்னைக்கும் தேவன் நம்முடைய இதயம் என்ற ஆலயத்துல காணப்படுகிற பொருளாசைகள் இச்சைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் வந்து சுட்டெரிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் இதயம் என்கின்ற ஆலயத்தை உமக்கு நேரா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கணும். அவருக்கு எப்பொழுதும் கனி தருகிற ஜீவமாக இருக்க வேண்டும். அத்தி மரத்தை பார்க்கிறாரு, அதுல கனியே இல்லை. எல்லாம் சொல்றாங்க ஒரு காரணம், இது சீசனே இல்லப்பா, அத்திமர சீசனே இல்லை. எல்லாருமே அவரை ஒரு ஏளனமா பார்த்தாங்க, கனி இல்லைன்னு சொல்லி. அவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் நம்மளை பார்ப்பாரு, மீண்டுமாக வந்து பார்ப்பார். உன் வாழ்க்கையில கனி இருக்குதா? உன் வாழ்க்கையில நீ ஆத்துமாக்களை சம்பாதிச்சியா? உனக்கு ரட்சிப்பு தந்தேன், உயர்வு தந்தேன், சம்பாதித்து தந்தேன், எல்லாமே தந்தேன். நீ கேட்டதெல்லாம் எனக்காக ஒரு ஆத்துமாவாச்சு நீ ஆதாயம் பண்ணையான்னு தான் கேட்பாரே தவிர நீ பைபிளை முழுசும் படிச்சியா? எதுவுமே கேட்க மாட்டார். வசனத்தை கேட்க மாட்டார். சங்கீதம் 23:1 சொல்லு அப்படின்லாம் சொல்லி கேட்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய நீதிகள்லாம் அழுக்கான கந்தைகள்.
அதனால ஏசப்பா எதிர்பார்க்கறத நான் செய்யணும் ஆண்டவரே. என் ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா நான் காரணம் சொல்லக்கூடாது, என் கிட்ட காலம் இல்லை சமயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என் தேவன் வந்து கேட்கும் போது அவருக்கு புசிக்க நான் தர வேண்டும், அவருக்கு புசிக்க நான் தர வேண்டும். உலகத்தோட கண்ணோட்டத்தில் இது காலம் இல்லை, இது சீசன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என் தேவன் கேட்கிறார், என்னை உருவாக்கினவர், எனக்கு மீட்பை தந்தவர், ரட்சிப்பை தந்தவர் கேட்கிறார். உனக்கு நான் தந்தனே. அவர் இப்போ ஒரு பிரயாணம் போயிருக்கிறார், மீண்டுமாக வந்து உனக்கு தந்த காலம் என்ன, உனக்கு அந்த அபிஷேகம் எங்கன்னு கேட்பார். அதை கொண்டு நீ என்ன பண்ணன்னு கேட்பார். வெறுங்கையோடு வந்து ஏசப்பா நான் எதுவுமே செய்யலாண்டவரேன்னு கேட்டேன்னா எனக்கு என்ன நடந்ததோ அதான் நடக்கும். தேவனை ஏமாத்தவே முடியாது பிரியமானவர்களே. நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையில ஏசப்பா ரட்சகரா இருக்கணும், என் வாழ்க்கையில நல்லவரா இருந்தா போதும். சாத்தானின் கையில இருந்து அன்னைக்கு மக்கள் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா பிரச்சனை போராட்டம் வரும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஏசப்பாவை. நிறைய பேர் சிலுவிலே ஏசப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் ஏசப்பா கூடயே இருக்கணும், ஜெயம் எடுக்கணும். ஒருவன் என்னை பின்பற்றி வந்தானா இந்த சிலுவையை பின்தொடர்ந்துதான் வரணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில சிலுவை வந்துச்சுன்னா சோர்ந்து போகாதீங்க. அவர் சிலுவையை சுமந்து ஜெயிச்சுதாரு, நீங்களும் ஜெயிக்க போறீங்க. நீ குருத்தோலை ஞாயிறு உங்க வாழ்க்கையில ஒரு பெயினை உண்டாக்கணும். அன்னைக்கு இயேசுவோட தாகத்தை நீங்க புரிஞ்சுக்கிற நபர்களாக நீங்க மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரியே, ஆண்டவரே வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேனப்பா, உம்முடைய தாகத்தை நான் அறிந்து கொள்கிறேனப்பா. எங்கள் இரட்சகரே, மீட்பரே, மெசியாவே, மீண்டும் வரப்போகிற மரணாதாவே, உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி கேட்க போறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? ஏசப்பா நீங்க சொன்னால் போது நான் செய்வேன், உங்க பாதம் ஒன்றே பிதிப்பேன். என் அன்பு நேசரே, எங்க அன்பு மணவாளனே என்று சொல்லி கேட்போமா? எல்லார்கிட்ட சொல்லுவீங்களா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு நேசரே. சொல்லுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு நேசரே. கையில வைத்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு நேசரே. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். உம்மை சுமந்து செல்கிற கழுதை குட்டியா நான் மாறணும், உலகமெங்கும் நான் செல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டு இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்து ஆராதனை சொல்லும் போது என் பக்கத்தில் ஒரு ஆத்மா, நான் சம்பாதிச்ச ஆத்மாவா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல போறீங்க? அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், வேற எதுவும் எதிர்பார்க்கல. உனக்கு கொடுக்கப்பட்டவை எங்கே, அதை வச்சு என்ன பண்ண? எந்த பிரயாசம் வேணாலும் பண்ணிக்கும். அதை ரட்டி பார்க்கணியா? அதுதான் எஜமானோட கேள்வி. ரட்டி பார்க்காம நிலத்துல போட்டு புதைச்சிட்டேனா நீ உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். உனக்கு கேட்கிற செல்வம் வளம் எல்லாம் தருவார். ஆண்டவரே நான் அதை செய்யறதுக்கு எனக்கு இது வேணும், எனக்கு பொருளாதாரம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணும், உமக்காக செய்யறேன்னு சொல்லி கேட்பேன். எல்லாமே தருவார். ஆனா எல்லாம் பெற்றுக்கொண்டு எதுவுமே செய்யலைனா ஒரு நாள் உன்னை அறியேன்னு சொல்லிட்டு போயிடுவார். வரப்போகிறவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார், அரசாட்சி செய்கிறவராக வரப்போகிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுங்க தீர்மானம், முழுமையாக உண்மையோடு ஒப்புதம். ஒரு வாயின் வார்த்தைக்காக சொல்லக்கூடாது,
அடுத்த ஆண்டு நான் வரும்போது நீங்க எனக்கு கொடுத்த தாளந்து சின்னதோ பெருசோ, எனக்கு கொடுத்ததுல நான் உண்மையா உமக்கென்று நான் வாழ்வேன், ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்வேன், அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லி யாரால ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடணும். அதான் ராஜ்யம். அன்னைக்கு மக்கள் பூலோக ராஜ்யம் என்று சொல்லி நினைச்சாங்க. இன்னைக்கு ஏசப்பா அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போதுதான் நம்ம கேட்கறது எல்லாத்தையும் ஏசப்பா தருவார். ஆனாலும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, ராஜ்யத்தை மாத்திரமே தேடுங்க. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பரமன்றுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படணும். பரலோகத்தில் மனம் திறக்கிற ஒரு பாவை நிமித்தம் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு பாவியை கண்டா ஏளனம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு இப்படியே காலம் போச்சுன்னா இருக்கிறவங்களுக்குள்ளேயே எங்க எழுப்புதல் வரும், எங்க ரட்சிப்பு வரும், எங்க ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்? ஆண்டவர் ஒருவரே நல்ல போதகர், அவரை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லை இந்த உலகத்துல. ஆண்டவரை மட்டும் பார்க்கிற இந்த உலகம் ஏன் மனுஷங்களை பார்க்குது? மனுஷங்களை பார்க்கறதுனாலதான் இன்னும் நம்ம ஜீவியத்துல நம்ம முன்னேற முடியல, வளரவும் முடியல. இன்னும் குறை பேசிக்கிட்டே எத்தனை நாட்கள் இருக்க முடியும்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எனக்கு ஊழியத்துக்கு யாரும் வரல, இவங்க விசுவாசத்துல சரியில்லை, இவங்க அபிஷேகத்துல சரியில்லை, இவங்க ஆராதனை செய்யறது சரியில்லை, அவங்க ஆராதனை செய்யறது சரியில்லை, இந்த பிரசங்கம் சரியில்லை. வேதத்துல கடைசி காலத்துல போட்டிருக்கிறது எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. சுனாமி வரணும்னுச்சு, பூமி எதிர்ச்சி வரணும் வந்துருச்சு. கடைசி காலத்துல கள்ள போதர்கள் எழும்புவார்கள் இருக்கு, அதெல்லாம் நடந்துதான் இருக்குது. வேதத்துல போட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நடக்கணும், வேதத்துல போட்ட சாபங்கள் நடக்க கூடாதா? கடைசி காலத்துல அறிகுறிகள் நடக்க கூடாதா? எல்லாமே நடக்கும். இன்னும் கொடிகமாக காலங்கள் வரும். உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பினை காத்துக்கொண்டு மட்டாதான் நீ பரலோகத்துக்கு செல்ல முடியும். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நீ பார்த்துக்கிட்டாதான் நீ பரலோகத்துக்கு செல்ல முடியும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அத்திமரம் போல கனி கொடுக்காம இருந்தினா உன்னை தேவன் பட்டு போக செய்வார், உன்னை தேவன் அழித்து விடுவார். கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்த ரட்சிப்பை நான் வீணாக எண்ணக்கூடாது, மேன்மையாக கருத வேண்டும். உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முழுமையோடு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். அவரை மாத்திரமே பாருங்க, ஒரு வாழ்க்கை அவருக்கென்று வாழுங்க, வைராக்கியமா வாழுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற ஞாயிறாக அது மாற வேண்டும். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து அவர் உயர்த்த விரும்புகிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த காலையில் ஒப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.